2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். आची बादाम ड्रिंक ஒன்னு வாங்குனா ஒன்னு फ्री। बैठो बैठो, हम लोग खाएंगे। बैठो बैठो, हम लोग फौजी हैं, कुछ नहीं करेंगे। आपकी सेफ्टी के लिए आए हैं, आपकी सेफ्टी के लिए आए हैं। बैठो 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 बैठो, आपकी सेफ्टी के लिए आए हैं। हम इंडियन आर्मी हैं। बैठो, ये इंडियन आर्मी। आप लोग कहाँ से आए हो? कहाँ से आए आप लोग? வணக்கம் அழகு. வழக்கம் போல் இந்த நாள் ஒரு சாதாரண நாளாக இல்லை, ஒரு சோகமான நாளாக காலிலேருந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் அட்டாக், அதில் தேனிலவுக்கு போன ஒரு ஜோடியோட படம், கணவர் இறந்து கிடக்க பக்கத்திலேயே அவங்க சோகமான நிலையில் கையேறு நிலையில் உட்காந்துருக்காங்க. அந்த ஃபோட்டோங்கிறது பார்க்குற எல்லாருடைய மனசையும் உழுக்குது. இந்த திடீர் தாக்குதல், இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதில் முன்வைக்கக்கூடிய சந்தேகங்கள், இது எல்லாத்தையும் பேசிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்களுக்கு தடபுடலாக விருந்து வைக்கிறார். சைவம் அசைவம் விருந்து வைக்கிறாரு. இதில் ஓபிஎஸோட எம்எல்ஏக்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையின் இதில் கலந்துப்பாரா இல்லையாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த விருந்து இரவு நடக்க போகுதுங்கிற வகையில் சொல்லப்பட்டு வருது. இதில் இருக்கக்கூடிய பின்னணி, இன்னைக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் பேசப்பட போகுதுன்னு சொல்லப்படுது. அது குறித்து பேசிடுவோம். அதே மாதிரி பாஜக தமிழ்நாட்டினுடைய முன்னாள் மாநில தலைவர் இந்த காவி அதிகாரி, அவருக்கு மிக முக்கிய ஒரு எம்பி பொறுப்பு தரப்பட போகுது. அதுவும் ஆந்திராவிலிருந்து தரப்பட போகுது. அதற்கான சமிஞ்சைகளும் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லப்படுது. அதனுடைய பின்னணி பேசிடுவோம். அதே மாதிரி வங்கத்து புலி அப்படின்னு பலராலும் கூறப்படுற மேற்கு வங்க தீதி மம்தா பானர்ஜி, அவங்க மீண்டும் ஒரு தைரியமான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தரை தடுப்பு காவலில் நேற்று வச்சிருக்காங்க. இது பெரிய அளவில் பேசுபொருளாக சர்ச்சையாக மாறி இருக்கு. அதனுடைய பின்னணியும் பார்த்துருவோம். அப்புறம் இறுதியாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விஜய் கட்சியில் சேர போறாரு. திமுகவில் உரிய அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற தகவல்லாம் பரவிட்டு வருது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் விரிவாக அலசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். நீங்க சொன்னது போலயே இன்னைக்கு இந்தியா முழுக்கவே சோகம் என்பது நிரம்பி இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் அந்த அளவுக்கு நாட்டையே உலுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். अरे नहीं 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 नहीं, हम लोग फौज हैं। हम लोग बैठो बैठो, हम लोग खाएंगे। बैठो बैठो, हम लोग फौजी हैं, कुछ नहीं करेंगे। आपकी सेफ्टी के लिए आए हैं, आपकी सेफ्टी के लिए आए हैं। बैठो 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 बैठो, आपकी सेफ्टी के लिए आए हैं। हम इंडियन आर्मी हैं। बैठो, ये इंडियन आर्मी। आप लोग कहाँ से आए हो? कहाँ से आए आप लोग? आपके बच्चे कुछ नहीं करेंगे। थोड़ा बताइए, हुआ पति को मार दिया? नहीं बेटा, शांत रहो। लो पानी पियो, पानी पियो। हैदराबाद से? अरे साथ में आपके हैदराबाद के हैं। उमरा चलना यार। ओ ये था कोई दिसता जहांगीर तो यार बिहारियां पीछे जुलते यार। तुम मौत की कसम मिल रही है। यहाँ पे बोला कि शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी। नहीं, आप टेंशन मत लो। अब बेटा आप यहाँ पे रहो, हम साथ में। मैडम, ये जो भीड़ सब है प्रेसिडेंट, आप टेंशन मत लो। मेरे पति को बचा लो। क्या हुआ इसको? क्या हुआ? प्लीज ask for help. We don't need. Okay, don't worry. You okay? You need a water, sir? கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே, அதாவது யார் ஆட்சி செஞ்சாலும் இந்த 20 ஆண்டுகளாகவே இந்த காட்சி வந்து தொடர்ந்து அங்கே நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லை மீறி தாக்குதல் நடத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் பண்ணுறாங்க, தீவிரவாத தாக்குதல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்கள் இருந்துட்டு இருந்திருக்காங்க. நேற்றைக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது வந்து இன்னுமே ஒரு பெரிய கொடூரம் தான் சொல்லணும். ஏன்னா அங்கே பாகல்காம் அப்படின்ற இடத்துல வந்து பைசரன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த பைசரன் வந்து மினி சுவிட்சர்லாந்து சொல்றாங்க, இந்தியாவோட சுவிட்சர்லாந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு அங்கே வந்து பசுமை எழில் கொஞ்சம் இடங்களால சூழப்பட்ட அந்த பகுதியில் யூஸ்வலாக வந்து யாரை போவாங்க அப்படின்னா, ஹனிமூன் போகிறவங்க, அட்வென்ச்சருக்கு போகிறவங்க, ட்ரெக்கிங் போகிறவங்க எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு ரெகுலராக போகிறது உண்டு. அதுவும் இந்த சம்மர் டைம் அப்படின்றதுனால சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாகவே இருந்திருக்கு அந்த இடத்துல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஒரு இடத்துக்கு போகணும்னா வண்டியில் போக முடியாது. ஆமாம், ரோடே கிடையாது இல்லையா? நடந்து போகணும், இல்லை குதிரையில் போகணும். இப்படி ஒரு பசுமை நிறைந்த இடத்துல சுற்றுலா பயணிகள் அவங்களோட நேரத்தை கழிக்கும் போது தான்
தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. நார்மலான அந்த உள்ளூர் மக்கள் போலயே அவங்க போர்விலேயே வந்து துப்பாக்கி ஏந்தி உள்ள வந்து தீவிரவாதிகள் கொடூர தாக்குதல் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசுற டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட 28 பேர் இறந்துட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 20க்கும் மேற்பட்டவங்க காயம் அடைஞ்சிருக்காங்கன்றா சொல்றாங்க. இந்த இறந்து போனவங்க லிஸ்ட்ல வந்து 2 பேர் வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்க, ஒருத்தர் நேபாளை சேர்ந்தவர், இன்னொருத்தர் யுஏ நாட்டை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா பல சர்ச்சைகள், பல கருத்துக்கள், பல உறுதிப்படாத தகவல்கள்லாம் இதுல வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அவங்க பேரெல்லாம் கேட்டு மதத்தின் அடிப்படையில் தாக்குதல் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்கள் மட்டும் தான் சாகடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு பல தகவல்கள்லாம் சொல்றாங்க. இந்த தகவல்கள்லாம் இன்னும் உறுதிப்படுத்தப்படல, இன்னும் விசாரணை நடைபெற்று இருக்கு. இப்ப வந்து அங்க காயம் பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட விசாரணை பண்ணி தீவிரவாதிகள் எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்கெட்ச் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க புகைப்படம்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் எப்ப வந்திருக்கு அப்படின்னா, அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஒரு 4 நாள் பயணமா இந்தியாவுக்கு வந்திருக்க டைம்ல தான் இந்த ஒரு கொடூர தாக்குதல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நரேந்திர மோடி வந்து சவுதி அரேபியா போயிருந்தார். இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அவரோட சவுதி அரேபியா விசிட்டை வந்து கட் ஷார்ட் பண்ணி உடனே இந்தியாவுக்கு திரும்பி இருக்காரு. இந்தியாவுக்கு வந்த உடனே டெல்லி விமான நிலையத்திலேயே மூத்த அதிகாரிகள், மூத்த அமைச்சர்களோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. அப்புறம் அமித்ஷா கூட காஷ்மீருக்கு போயிட்டு இன்னைக்கு அந்த தாக்குதல் நடந்த இடத்த வந்து பார்த்திருக்காரு. அப்புறம் மேற்கொண்டு விசாரணை வந்து முடக்கி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு காலைல என்ன செய்தி வந்துச்சு அப்படின்னா, இன்னும் ஒரு 6 தீவிரவாதிகள் பதுங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும், அவங்கள தேடி பிடிக்கிறதுக்கான வேட்டை வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரு கேள்வி எழுது அப்படின்னா, இங்க கள்ளக்குறிச்சியில நடந்தப்பவே தமிழக அரசு என்ன பண்ணுது, உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. கள்ளக்குறிச்சி ஒரு பதட்டமான பகுதி எல்லாம் கிடையாது. ஆனா ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பதட்டம் நிறைந்த பகுதி, எப்பவுமே பதற்றமா இருக்கக்கூடிய பகுதி. சமீபத்துல தான் தாக்குதல் நடத்தல, அதனாலதான் சுற்றுலா பயணிகள் அதிக அளவுல போறாங்க. கடந்த காலங்கள்ல அந்த குறிப்பிட்ட பகுதியை சுற்றிய பல தாக்குதல்கள் நடந்திருக்கு. சோ அப்ப உளவுத்துறை என்ன பண்ணுது, முக்கியமான உளவு பிரிவு அதிகாரிகள்லாம் என்ன பண்றாங்க, இதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்களா, இல்ல தகவல் கொடுத்து ராணுவ அதிகாரிகள் அதை சரியான முறையில் பின்பற்றலையா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த இதுல வந்து கிட்டத்தட்ட 40 சுற்றுலா பயணிகள் அந்த குறிப்பிட்ட அந்த உச்சியில இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் இருந்திருக்காங்க. சுற்றிலும் நீங்க சொல்ற மாதிரி அந்த காடுகள்ல இருந்து பதுங்கி வந்தா திடீர்னு அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுல சிலர் திடீர்னு அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. சிலர் வந்து அவங்க பேரை கேட்டாங்க, அவங்க என்ன மதம்னு கேட்டாங்க சொல்லப்படுது. சிலர் ஊரை கேட்டாங்கலாம் சொல்றாங்க. இதனுடைய பின்னணி தீவிரமா அலசப்பட வேண்டியதா இருக்கு. அதே நேரத்துல இதுல இப்ப சமீபத்துல ஒரு 3 ஆண்டுகளா ராணுவத்துல ஏன் அதிகாரிகளை எடுக்கல அப்படிங்கிற கேள்விகள் வந்து பல முன்னாள் ராணுவ அதிகாரிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே வராங்க. அது ஒரு பெரிய குறைபாடாகவும் சொல்றாங்க இல்லையா. ஏன்னா கோவிட் பேண்டமிக் டைம்ல நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை நீங்க ஆரம்பிக்கவே இல்லை. பெருசா வந்து ராணுவத்திற்கு ஆட்களை எடுக்கல. கிட்டத்தட்ட வந்து 1,80,000 வீரர்களை நீங்க வந்து பணி நீக்கம் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஆட்களை பெருசா எடுக்கல. எதற்காக எடுக்கலன்னு சொல்லும் போது பணத்தை மிச்சம் பண்றதுக்காக எடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஐடியாவை கொடுத்த அறிவுஜீவி யாரு அப்படின்ட்டு பல முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கேள்வி கேட்டுட்டு வராங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து குறைவான ராணுவ அதிகாரிகள் இருந்திருக்காங்க போல. ஒருவேளை அதிகமான ராணுவ அதிகாரிகள் இருந்திருந்தாங்க அப்படின்னா தாக்குதல் நடந்திருக்காது. குறைவான அதிகாரிகள் இருக்கிறதுக்கு என்ன காரணம், எதற்காக ராணுவத்திற்கு அதிகாரிகள் எடுக்காம இருக்காங்க அப்படின்ற கேள்விகள் வந்து இப்போ நிறைய எழுந்திருக்கு. இதுல ராணுவ அதிகாரிகள் நிறைய இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் இல்லைங்கிறது தான் செய்தியா இருக்கு. ரெண்டாவது இந்த பகுதிக்கு போறதுனாலே நீங்க சொன்ன மாதிரி குதிரையில போகணும் அல்லது வேறு சில வழியா தான் போய் ஆகணும், நடந்து தான் போகணும். பாதை இல்லாததை சரியா பயன்படுத்திட்டு தீவிரவாதிகள் அது நல்ல வலுவான ஒரு திட்டமிடலோட உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இன்னொரு காரணம் சொல்லப்படுது. சமீபத்தில் பாகிஸ்தான்ல பலூச் கிளர்ச்சி படை வந்து ஒரு ரயில கடத்தினாங்க இல்லையா, அதற்கு பின்னணியில இந்தியா இருக்கிறதா பாகிஸ்தான் குற்றம் சாட்டினுச்சு தொடர்ந்து. அதனுடைய பழிவாங்கும் நடவடிக்கை அது இருக்கலாமோ அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருது. அந்த ஒரு பார்வையிலும் சந்தேகங்கள் இதுல முன்வைக்கப்பட்டு வருது. இதுல அடுத்து இவங்க எல்லாருமே ஈவு இறக்கம் இல்லாம தண்டிக்கப்படணும் அப்படிங்கறத எல்லாருடைய கருத்தாவும் இருக்கு. இதுல வந்து இந்த தீவிரவாத தாக்குதல் பண்ணாங்க இல்லையா, இதுக்கு வந்து யார் பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, லஷ்கர் இ தொய்பா இருக்காங்க இல்லையா, அவங்களோட துணை அமைப்புன்னு சொல்றாங்க. 2019ஆம் ஆண்டு தான் அவங்க தொடங்கியிருக்காங்க இந்த அமைப்பை. 2023ஆம் ஆண்டு மத்திய அரசு இந்த அமைப்பையும் இந்த அமைப்போட தலைவரையும் தடை பண்ணாங்க. இவங்க வந்து தீவிரவாத இயக்கம் அப்படின்ற ஒரு லேபிள் குத்தி தடை பண்ணப்பட்டாங்க. இருந்தாலுமே தொடர்ந்து அங்க வந்து ஆக்டிவா செயல்படுறாங்கன்னு சொல்லப்படுது. இவங்க ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா, 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு ஜம்மு காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அந்தஸ்து நீக்கினாங்க இல்லையா, அதுவும் அந்த ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணாங்க இல்லையா, அதற்கப்புறம் தான் இவங்க வந்து ஒன்று கூடி இந்திய அரசுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரச்சாரம் ஃபுல்லாவே வந்து ஆன்லைன்லேயே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால பெருசா யாருக்கும் வெளியில தெரியல இவங்க இருக்கிறது. ரெண்டாவது அவங்களோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தாக்குதல் முதல்ல புல்வாமா தாக்குதலுக்கு அடுத்து நடந்த மிகப்பெரிய தாக்குதல் சொல்லப்படுது. நீங்க சொல்ற அந்த பர்டிகுலர் அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் பலரும் சுற்றுலா பயணிகள் தான் இங்க வந்துட்டு போறாங்க. இதுல பலரும் இங்க இடம் வாங்கி போட்டுறாங்க. இதுல பல ஆயிரம் கணக்கான வந்து வெளியில இருந்து வந்த மக்கள் தான் அந்த இடத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற கொள்கைக்கு இவங்க ரொம்ப
எதிரியாவே இருந்திருக்காங்க. இது வந்து தப்பு, அவங்களை தண்டிக்கணுங்கிற நோக்கம் இருந்திருக்கு. அதை நீட்சியாக தான் இந்த அமைப்பு லஷ்கர்-இ தொய்பாவால் முக்கியமா எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இளைஞர்களை மூலச்செலவு பண்ணி இந்த தீவிரவாதிகளா மாற்றுறதுதான் இவங்களோட நோக்கம் அப்படிங்கிற தகவலும் இப்ப வெளியாயிட்டு. ஆமா, அது மட்டும் இல்ல, ஒரு பக்கம் இளைஞர்களை குறி வச்சு தீவிரவாதிகளா மாத்துறாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்தியாக்குள்ள போதைப் பொருளை சப்ளை பண்றது இவங்க நோக்கமா வச்சிருக்காங்க அவங்க. அதுவும் வெளியில வந்திருக்கு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல வந்து நிறைய உறுதிப்படாத தகவல்கள் அதிகமா இருக்கு. இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி இது தாக்குதல் நடந்துச்சு, இது மட்டும் தான் மோட்டிவா இருக்குமா, வேற எதனா மோட்டிவ் இருக்கா, எத்தனை பேர் ஈடுபட்டாங்க அப்படின்ற விசாரணை போயிட்டு இருக்கு. இதுல ஒரு பக்கம் வந்து மதத்தின் அடிப்படையில் தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த விக்டம்ஸ் ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா, யாரெல்லாம் கொல்லப்பட்டாங்க, அந்த லிஸ்ட்ல வந்து இஸ்லாமியர்கள் ஒருவர் இடப்பட்டிருக்காரு. தீவிரவாதிகள் வந்து இஸ்லாமியர் ஒருத்தரையும் தாக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது. சோ இதெல்லாமே பார்க்கும்போது தாக்குதல் வந்து ரொம்ப கொடூரமான தாக்குதல் தான். இதுல வந்து எந்த இதுக்கும் சந்தேகம் கிடையாது. ரெண்டாவது, தாக்குதல் பண்ணவங்களை உடனடியா தண்டிச்சாகணும் அப்படின்ற கருத்தும் நிலவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அப்படி இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் வந்து உறுதிப்படாத தகவல்களை வந்து விசாரிச்சு உரிய முறையில மத்திய அரசு பதிலளிக்கும் இடத்துல இருக்காங்க. இப்ப வந்து அமித்ஷா இன்னைக்கு காலில் வந்து அங்க போயிட்டு அஞ்சலி எல்லாம் செலுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் அரசாங்கம் வந்து உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி வக்ஃப் சட்ட திருத்த சர்ச்சை இருக்குல்ல, அது மேற்கு வங்கத்துல சமீபத்தில் பெரிய ஒரு கலவரத்துக்கு வழிவகுத்துச்சு. அதை நீட்சியா அது குறித்தான அரசியலும் அங்க நடந்துட்டு இருக்கு. இதுல பாஜகவினுடைய மத்திய இணை கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுகந்தா மஜும்தார் இருக்கார் இல்லையா, இவரு பாஜகவினுடைய மேற்கு வங்க மாநில தலைவராகவும் இருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பா போயிட்டு நான் நிதி திரட்ட போறேன், அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்த போறோம் அப்படின்னு ஒரு குரூப்போட போயிட்டு அந்த பர்டிகுலர் பகுதியில் இறங்கி அந்த மக்களுக்காக நிதி திரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. நீ மத்திய கல்வித்துறை இணை அமைச்சரா இருங்க அல்லது பிஜேபியோட மாநில தலைவர், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி காவல்துறைக்கு அதிரடியாக ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அவர் உடனே டீடைன் பண்ணுங்க, தூக்கி கொண்டு தடுப்பு காவலில் வைங்கன்னு சொல்லிட்டு அவரையும் வேன்ல தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவர் உடனே கொந்தளிச்சு அறிக்கை விடுறாரு, இது வந்து ஜனநாயக உரிமை தானே போராடுறது, இது கூட இங்க இடம் இல்லை அப்படின்லாம் அறிக்கை விடுறாரு. ஏற்கனவே மம்தா பானர்ஜி மத்திய சிபிஐ அதிகாரிகளை தூக்கி வெளில வச்சவங்க, நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில வச்சவங்க, அவங்களே தடுப்பு காவலில் வச்சவங்க. ஸோ தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக ரொம்ப ஃபெரோசியஸா வெளிப்படுறதுல எங்க மம்தா பானர்ஜிக்கு ஈடு இணை யாரும் கிடையாது அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்தவங்க பலரும் கருத்து சொல்லிட்டு. வெஸ்ட் பெங்கால் வந்து ஒரு பதற்றமான சூழல் தான் போயிட்டு இருக்கு. இந்த வக்ஃப் பில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த போராட்டம் வந்து கலவரமா மாறுனுச்சு இல்லையா, அதுக்கப்புறமே வந்து பாஜக காரங்க தொடர்ந்து தலையிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அரசு சொல்லிட்டே வந்தாங்க இல்லையா. கவர்னரே கூட அங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு பதற்றமா இருக்கக்கூடிய சூழல்ல மேற்கொண்டு பாஜக காரங்க பதற்றத்தை அதிகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே சந்தேஷ் காலியில ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இப்ப அடுத்து இதையும் மாத்திராதீங்க அப்படிங்கறத மம்தாவுடைய கோரிக்கையா இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழக பாஜக என்ன பேசலாங்கன்னா, முன்னாள் பாஜக தலைவர் இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு எம்பி பதவி கொடுக்க போறதா உறுதிப்படாத தகவல் சொல்றாங்க. ஏற்கனவே இங்க அமித்ஷா வந்து தலைவர் மாற்றத்தில் மிக முக்கிய ரோலை பிளே பண்ணார். அதாவது அவர்கிட்ட இருந்து நயினா நாகேந்திரன்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அப்பவே அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் வந்து மோடியோட கொள்கையை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போறதுல மிகப்பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணியிருக்காரு. அதனால அவரோட அரசியல் வந்து தேசிய அளவில் தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசல ஒரு ராஜ்யசபா சீட் காலியா இருக்கு. அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு இவரை வந்து பாஜக நியமிக்க போறாங்க. இதன் மூலியமா முன்னாள் பாஜக தலைவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக போறார் அப்படின்ற செய்திகள்லாம் சொல்றாங்க. இதுல வந்து என்ன ஒரு அரசியல் கணக்கு அப்படின்னா, ஆந்திர பிரதேசல காலியாகுது இல்லையா, ஏற்கனவே வந்து தெலுங்கு தேச கட்சி தான் அந்த இடத்துல போட்டி போடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா சமீபத்துல சந்திரபாபு நாயுடுவும் அமித்ஷாவும் டெல்லியில பேசியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அந்த சீட்டு வந்து பாஜக போட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க போல. அந்த ஒரு சீட்டுக்காக தான் இங்க இருந்த முன்னாள் பாஜக மாநில தலைவரை பாஜக கொண்டு வர பாக்குறாங்க. இவரும் கூடிய விரைவிலேயே எல் முருகனை போல இவரும் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அவரை பேசணும்னா எடப்பாடியோ ஏடிஎம்கே பேசாம இருக்க முடியாது. சோ ஏடிஎம்கேல என்ன இன்னைக்கு அப்படின்னா, நாளான்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்க போகுது. அதற்கு முன்னாடியே ஒரு மினி ஒத்திகை மாதிரி எடப்பாடி இன்னைக்கு தடபுடலான விருந்துகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு. அதுல பலருக்கும், குறிப்பா இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்களுக்கும் பிஜேபி கூட ஏங்க கூட்டணி வச்சுங்க, ஏற்கனவே நமக்கு ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது, இஸ்லாமியர்கள் ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டுகளை மீண்டும் நம்ம பகிர்ச்சிக்க கூடாதுங்கிற இதை அடிக்கடி வெளிப்படுத்திட்டு வந்தாங்க. பலரும் வந்து ராஜினாமாலாம் பண்ணாங்க நிர்வாகிகள்.
அதை நீட்சியா அவங்கள சரி கட்டுறதுக்கும் சமாதானம் செய்யறதுக்கும் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இதுல சைவ விருந்து அசைவ விருந்துலாம் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் போன் எடுத்து நீங்க சைவமா அசைவமா அப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து கேட்கறதா தகவல் சொல்லப்படுது. அதுல ஒரு 7 இந்த சைடு மட்டன் சிக்கன் இறால் அதுன்னு சொல்லிட்டு ஒரு 7 சைவ விருந்து, அது மாதிரி அசைவத்திலையும் அதுக்கு ஈடான பல உணவுகள்லாம் பரிமாறப்பட போகுது. இதுல இந்த விருந்து பெரும்பாலும் இரவுல தான் நடக்க போறதா சொல்லப்படுது. அதுல தான் எடப்பாடி பழனிசாமி பலர் கூடயும் உட்காந்து இந்த மாதிரி விவரிக்க போறது. ஒன்றும் இல்லப்பா, நமக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி தான் வைக்கிறோம், மற்றபடி அவங்க கொள்கையோட நம்ம எந்த சமரசமும் செய்ய போறதில்லை அப்படிங்கிறத எடப்பாடி தெளிவாக விளக்க போறதா சொல்லப்படுது. இதுல 2 முக்கியமான விஷயம். ஒண்ணு என்னன்னா, ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இவங்க சார்பில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. இது ஒரு முக்கிய நகர்வா பார்க்கப்படுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் வருவாரா மாட்டாரா, இதுல கலந்துப்பாரா மாட்டாராங்கிற ஒரு எதிர்பார்ப்பை எகிரிக்கிட்டே இருக்கு. ஆமா. ஸோ அரசியல் விருந்து எப்படி முடிய போகுது அப்படின்றத பார்க்கணும். எப்படிலாம் எம்எல்ஏக்கள் ரியாக்ட் பண்ண போகிறாங்க, வெறுமனே விருந்தை மட்டும் ஏற்றுக்கிட்டு போகிறாங்களா, இல்லை விருந்துலேயே பொங்க போகிறாங்களா, அப்புறம் அடுத்து வரக்கூடிய மாவட்ட செயலர் கூட்டத்தில் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து அந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து தொடர்ந்து சர்ச்சையாக போயிட்டு இருக்கு இல்லையா. மகாராஷ்டிரா சமீபத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாஜக அரசு ஹிந்தியை வந்து கட்டாயமாக்குனாங்க. அதற்கு உடனே எதிர்ப்பு வந்தது. மகாராஷ்டிராலேயே பல எதிர்ப்புகள் வந்தது. அங்கே உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே எல்லாமே சேர்ந்து இந்த மொழி திணிப்பை வந்து எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாஜக எதிர்ப்பாகல சத்தியமா அது. ஏன்னா இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குமா, ஏன்னா பாஜக தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் இந்த அளவுக்கு பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல போல. அதனால டக்குன்னு பேக் அடிச்சு யூட்டர்னை போட்டாங்க. நாங்கள் வந்து இனிமேல் அந்த உத்தரவு ரத்து பண்ணப்படுது, ஹிந்தி வந்து கட்டாய மொழி கிடையாது, விருப்ப மொழியா இருக்கும், மராத்தி மட்டும்தான் கட்டாய மொழி, மேற்கொண்டு ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கலாம், படிக்காம இருக்கலாம், உங்களோட விருப்பம் தான் சொல்லிட்டு பேக் அடிச்சிருக்காங்க. அப்போ அதற்கு நம்ம சிஎம் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மகாராஷ்டிரா சிஎம் சொன்னதை அப்படியே கோட் பண்ணி மத்திய அரசு கோரிக்கை வச்சிருக்காரு. மாதிரி மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர பட்னாவிஸே வந்து ஹிந்தி கட்டாயம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது வந்து மத்திய அரசும் மத்திய கல்வி அமைச்சரும் விளக்கணும். அது மட்டும் இல்லாம நாங்களும் அதையே தான் சொல்றோம். நீங்க வந்து ஹிந்தி கட்டாயம் அப்படின்ற ஒரு அரசியல் கையில் எடுத்து எங்களுக்கு நிதி கொடுக்காம இருக்கீங்க இல்லையா, 2100 கோடி, அதையாச்சும் இப்போ நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருக்காரு. இதுக்கு தேவேந்திர பட்னாவிஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து எந்த மொழியை கத்துக்கணும்னு சொல்லிட்டு நிர்பந்தம் பண்ணல, நீங்க வந்து விருப்பப்பட்டா கத்துக்கலாம்னு தான் சொல்லுது, உங்களுக்கு எதுக்காக வந்து பன்முகத்தன்மை எதிர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நோக்கி கேட்டிருக்காரு. அதாவது நல்லா படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி. ஆமா, அதாவது தமிழ்நாடு வந்து பன்முகத்தன்மை எதிர்க்குதான் தேவேந்திர பட்னாவிஸ் பார்வையில. அப்புறம் தமிழகத்துல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சமீபத்திய அவரது பேச்சுகள், அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள், இதெல்லாம் பெரிய பேசுபொருளா மாறிட்டே வந்துச்சு இல்லையா. இதுல ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. என்னன்னா, பிடிஆருக்கு வந்து இங்க அதிகாரம் இல்லை, நிதி இல்லைங்கெல்லாம் பல கோபத்தை சொல்றாரு. குறிப்பா கட்சிக்குள்ள அவருக்கு பெரிய மதிப்பு இல்லை. ஏன்னா இவரை பிடிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகார தோரணையோட தான் நடந்துக்கிறாரு. ஒரு மிடுக்கான ஒரு அதிகாரி மாதிரி தான் நடந்துக்கிறாரு. ஒரு கட்சிக்காரர் மாதிரி பலர் அனுசரிச்சு போற போக்கு அவர்கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டே வந்துச்சு. அதை நீட்சியா ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சு, இவர் விஜய் கட்சியில போய் சேர போறாரு, இதெல்லாம் புது சர்ச்சை அப்படிலாம் சொன்னாங்க. ஆமா, விஜய் கட்சியில சேர போறாரு, மிக விரைவில் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வந்தாங்க. ஆனா அதற்கு நேற்று சாயந்தரம் நடந்த ஒரு நிகழ்ச்சி முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. அதுல என்ன அப்படின்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா, முன்னாள் சென்னை மாகாண முதல்வராக இருந்தார் இல்லையா, அவர் குறித்த ஒரு புத்தகம் வெளியிட்ட விழா அது நடந்துச்சு. அதுல முதல்வர் ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு. அப்போ இதை பத்தி எல்லாம் பேசப்பட்டுச்சு. அதாவது மேடையிலேயே முதல்வர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அட்வைஸ் சொல்றாரு. இவர் வந்து ஒரு சிறந்த சொல்லாற்றல் மிக்கவர், ஆனா அந்த சொல்லாற்றல் பலமா பயன்படணும், பலவீனமா இருந்துடக்கூடாது, குறிப்பா எதிரிகளுக்கு உங்களுடைய பேச்சு அவளா மாறிடக்கூடாது, அதனால நான் சொல்றதை நீங்க ஏத்துப்பீங்க, அந்த உரிமை எனக்கு இருக்கிறதுனால அந்த அட்வைஸ் பண்றேன், உங்களுக்கு இது பொருள் படும், நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற வகையில ரொம்ப நாகரிகமான முறையில் அவருக்கு மட்டுமே புரிகிற வகையில் சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. நம்ம பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர். நான் அவருக்கு கூற விரும்புவது, இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்குமே தவிர அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது. இதுதான் இதை நான் ஏன் சொல்றேன்னா, அது அவருக்கே தெரியும். நம்முடைய எதிரிகள் வெறும் வாயம் எண்ணக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. அவங்களோட அவதூறுகளுக்கு உங்களுடைய சொல்லால் அது அவலாக ஆகிவிடக்கூடாது என்பதை கடலத்திற்காக மட்டுமல்ல, மேலும் இருக்கக்கூடிய அக்கறை கொண்டவனாகவும் அறிவுரை வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன். என் சொல்லை தட்டாத பிடிஆர் என்னுடைய அறிவுரையின் அர்த்தத்தை ஆழத்தை நிச்சயம் புரிந்து கொள்வார் என நம்புகிறேன்.
அதை அடுத்து அவர் வந்தவர் இது வந்து தமிழக முதல்வர் ரொம்ப உயர்த்தி புகழ்ந்து பேசியிருக்காரு, திராவிட மாடல் ஆட்சியும் புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸோ அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மறுபடியும் விஜய் கூட கட்சியோட இணைத்து வச்சு பேசுறதெல்லாம் பொருள் இல்லாத ஒரு சர்ச்சையாவே இருக்கும் அப்படிங்கிற வகையில் இதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏன்னா பிடிஆரோட ஃபேமிலி வந்து பாரம்பரிய திராவிட ஃபேமிலி. அப்படி திராவிட ஃபேமிலியா இருக்கிறவங்க எதுக்காக டக்குன்னு ஒரு புதுமுகத்துல போய் சேர போறாங்க? அப்புறம் நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற அந்த வினோத செய்தியா, இது முகசுழிப்பு ஏற்படுத்துற செய்தியாலாம் தெரியல. ஆனா இப்படி ஒரு செய்தி நடந்திருக்கு. என்னன்னா மும்பை, நவி மும்பை அந்த ஏரியால ஒரு பிரைவேட் பஸ் போகுது. அந்த பஸ்ல கடைசி சீட்ல ஒரு இளம் ஜோடி அது என்ன பண்றாங்க அப்படின்னா உடலுறவு மேற்கொண்டிருக்காங்க. அதுல அதை கடைசியா அந்த ஸ்கிரீனை கூட விலகி இருந்திருக்கு. அந்த போட்டோ வீடியோக்கெல்லாம் பயங்கர அளவில் வைரல் ஆகுது. அதை பின் சீட்ல போன, அதாவது அந்த பின் சீட்டை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நபர் 2 வீலர்ல போறாரு. அதை நைஸா வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிட்டாரு. இது மிகப்பெரிய அளவில் பத்திக்குச்சு. ஏற்கனவே இந்த மாதிரி பஸ் ஸ்லீப்பர் சீட்டர்ல எல்லாம் இந்த மாதிரி தான் சில ஒரு தவறான தகவல் நடக்குது, சம்பவம் நடக்குதுன்னு பேசப்பட்ட ஒரு நேரத்தில் இப்படி நடந்திருக்கிறத பொது வெளியில, அதாவது பொது சாலையிலே நடந்திருக்கிறத ஒருத்தர் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணது பெரிய அளவில் கேள்வி எழுப்பியிருக்கு. என்னதான் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமா இருந்தாலும் அது எந்த இடத்துல நீங்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது சர்ச்சையும் கேள்வியும் எழுப்பும் தானே. இது இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பலரும் இப்ப தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே ஒரு முகசுழிப்பு தான் ஏற்படுத்துது. உங்க தனிப்பட்ட உரிமைனா தனி அரங்கில் இருக்கும், பொது வெளியில வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணக்கூடாது. ஆமா, இந்த புரிதல் இளைஞர்களுக்கு வேணும் அப்படிங்கறத பலரது கோரிக்கையாகவும் இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.